குருவாண்ட. இன்றைக்கு நாம் ஒழுக்கத்தீலர் நபிகள் நாயகம் அப்படிங்கிற தலைப்பு பத்தி பல்வேறு நபர்கள், பல்வேறு பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கவிருக்கிறார்கள். முதலாவதாக ஒழுக்கத்தீலர் நபிகள் நாயகம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் நபிகர்களாக அறிவிக்கப்பட்டது 40வது வயதுல. அதுவரைக்கும் ஒரு எளிமையான, ஒரு சாதாரணமான, எந்த அற்புதங்களையும் நிகழ்த்தாத ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே, அதாவது நபிகளாக அறிவிக்கப்பட்ட பின், ஆட்சியாளராக மாறிய பின், ஒரு தளபதியாக, போர் தளபதியாக மாறிய பின் ஒழுக்கத்தீலராக இருப்பதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய தகவலோ செய்தியோ வாழ்வியல் நடைமுறையோ கிடையாது. ஏன்னா இறைவனின் ஆற்றல் முழுவதுமாக, இறை அன்பு, இறை அச்சம் எல்லாம் அவருக்கு நபிகளானதோடு வந்து விடுகிறது. ஆனா அப்படி அல்ல. அதற்கு முன்பாகவே, நபிகளாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் எவ்வளவு ஒழுக்கத்தீலராக திகழ்ந்தார்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரது இளமை கால பருவத்திலும் குழந்தை பருவத்திலும் எப்படி இருந்தார்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதாவது ஐயா அவர்கள் சொன்னார்கள், நம்ம மத சமூக நல்லிணக்கம், வேறுபட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அனைத்து மதங்களும் அது அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஒரே கருத்துக்களை தான் சொல்லிக் கொண்டிருக்குமே தவிர வேறுபட்ட வார்த்தைகளில் சொல்லிக் கொள்ளலாம், வேறுபட்ட வழிமுறைகளில் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அடிப்படையில அனைத்து மதங்களுமே ஒழுக்கத்தை தான் வலியுறுத்துகின்றன, உண்மையை தான் வலியுறுத்துகின்றன, மனித நேயத்தை தான் வலியுறுத்துகின்றன. அதனால உண்மையிலே சமூக நல்லிணக்கம் என்பது மதங்களின், வேதங்களின் கருத்துக்களை முழுமையாக புரிந்தவர்களுக்கு எல்லாம் அடிப்படையில் ஒன்றுதான். ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு அடிப்படையில நல்ல சிந்தனைகளின் மூலமாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதுக்குள்ள நல்லிணக்கம் வருவது என்பது மிக 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 எளிதாக இருக்கும். அது சொல்றதுக்கு எளிதாக இருக்கும் சொல்றமே தவிர உண்மையிலே அது சாத்தியமாக இல்லை. நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள். அதெல்லாம் எதனால் வருகிறது என்றால், வேதத்தையும் இறை தூதர்களையும் இறை தூதர்கள் வழங்கிய திரு மொழிகளையும் நாம் புரிந்து கொள்ளும் விதம் சரியாக இல்லாததுதான் அதற்கு காரணம். இந்த மாதிரியான கூட்டங்கள், இந்த மாதிரியான அமைப்புகளும், இந்த மாதிரியான பரிமாற்றங்களும், கருத்து பரிமாற்றங்களும் ஒரு நல்லிணக்கத்தை மிக மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ற, நான் சார்ந்து இருக்கின்ற அந்த இந்து மதத்தில் என்ன சொல்கிறது என்றால், வேதங்கள் அனைத்துமே, இறை நூல்கள் அனைத்துமே இறை தூதவர்களால், இறைவன் அருளால் அருளப்பட்டவை. அது எந்த தூதராக இருந்தாலும் சரி, இறை அருளால் அருளப்பட்டவை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தளவுல இந்த வேதமா அந்த மதமா பார்க்க வேண்டியதே இல்லை. ஒரு இறை தூதர் ஒரு செயலை சொல்லிவிட்டார் என்றால் அது நிச்சயமாக இறை அருளால் அருளப்பட்டது. அந்த இறை அருளால் அருளப்பட்டது எதுவுமே அது தவறான பாதைக்கு வழிகாட்டவே முடியாது. தவறான பாதைக்கு வழிகாட்டினால் அது அந்த வேதத்திலே இருக்கிறத நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அந்த மூலத்தை எடுத்து பறிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தமாக இருக்கு. இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் குழந்தை சிறுவனாக இருக்கிறார், மிக மிக குறைந்த வயதுள்ளவராக இருக்கிறார். அங்க ஒரு கட்டிடத்தை, அதாவது பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு கட்டிக்கொண்டு இருக்கும் போது இவர்கள் அந்த குழந்தை பருவத்திலேயே, இளமை பருவத்திலேயே, அந்த சிறுவனாக இருக்கும் பொழுதுமே செங்கல்களை தூக்கி கொண்டு அவர் அதில் கட்டிடப் பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அவரது பெரியப்பா அவர்கள் பார்க்கிறார்கள், இவ்வளவு குழந்தையாக இருக்கிறது என்று ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பாரத்தை தனது தோளில் சுமந்து கொண்டு இருக்கிறானே அப்படின்ட்டு ஆதங்கத்தில் அவர் என்ன சொல்கிறார், நீ இடுப்பில் கட்டியிருக்கின்ற அந்த வேட்டியை எடுத்து உனக்கு ஒரு ஒரு மடிப்பாக வைத்து அதுக்கு மேல அந்த செங்கல்களை வைத்துக் கொண்டாய் என்றால் அந்த வலி உனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆடையை எடுத்து புகழ்ந்து அந்த குழந்தைக்கு, இந்த பையனுக்கு அது ஒன்று
அது ஒரு கூச்சமாக இல்லை. ஆனாலும் அதை கலைத்து வைத்தவுடனே மயக்கி விடுகிறார். பாருங்க எப்படிப்பட்ட ஒழுக்கம்ங்கிறது அவருடைய உயிரிலேயே கலந்து இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும். அது எந்த குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, கூச்சத்தினால இருக்கிறதுன்னா அவர் கலத்தி இருக்கவே மாட்டாரு. பரவாயில்ல பெரியப்பா, இது இருக்குது பொது, இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிடுவேன் சொல்லி இருக்கக்கூடும். ஆனா அப்படி சொல்லவில்லை. பெரியப்பா சொல்றதை கேட்டு அதுவும் நல்லா இருக்குதுன்னு தான் போடுறாரு. ஆனால் அந்த நேரத்திலும் அதை கலத்தினுடனே மயக்கி விடுகிறார். அப்ப நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் வங்காளத்தில் இருந்தார், அவரை பற்றி சொல்லும் பொழுது சொல்வாங்க, யாராவது தெரியாம அவர் மேல காசு வைத்து விட்டார், பணத்தை அந்த காலத்துல அந்த காசை வைத்து விட்டால் அவர் அந்த பட்ட இடம் அப்படியே பொதுக்கி போய்விடும், நெருப்பை வைத்தது போல போய்விடும். அப்ப அவருக்கு அந்த பொருள் மீது எவ்வளவு பற்றில்லாமல் இருந்தது, அதே மேல ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்று அவருக்கு முழுமையாக தெரியாத காலத்துல கூட அது அவருக்கு மயக்கத்தை தந்தது என்றால் அவரது ஆன்மாவில் அது எப்படி கூடியிருக்கிறது என்று பாருங்கள். இதெல்லாம் பெரியவர்களை பார்த்து வரக்கூடியது. தெளிவாக அறிவு மூலமாக அறிந்து கொள்வதற்கு முன்னமையே ஒழுக்கத்தை கடைபிடித்த ஒரு மகான் என்றால் அது நபிகள் நாயகமாகத்தான் இருக்க வேண்டும். அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. அதே போல அவர்கள் நம்ம வாழ்க்கையில் அதுல பார்த்திருக்காங்க, அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நபிகள் நாயகமாக மாறுவதற்கு முன்பாகவே அல் அமீன், அதாவது நம்பிக்கையாளராக இருக்கிறார், அஸ்ஸாதிக், அதாவது உண்மையாளராக இருக்கிறார் என்பது பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் அவர்கள் அந்த கீரா குகையில பல நாட்கள் கழித்து விடுகிறார்கள். ஒரு நாள் அந்த மாணவர்களின் தலைவர் இப்ராஹிம் அவர் சொல்றாரு, ஓதுவீராக சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகத்தினாலே அதை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொண்டாலும் உடல் அதை நம்புவது நடுக்கத்துடனேயே வெளியே வருகிறார். ஏன்னா தன் இதுவரைக்கும் எழுத படிக்க தெரியாதவர் ஒரு நபிகளாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இனிமேல் ஓதுவீராக என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும், அதை எப்படி செய்வதுங்கிறதுல ஓரளவுக்கு மனதில் உறுதி இருந்தால் கூட உடலில் நடுக்கத்துடனேயே வீடு வந்து சேர்கிறார். அப்பதான் கதீஜா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் இதுவரை எந்த விதமான தவறான செயல்களிலும் ஈடுபடவில்லை. அந்த நம்பிக்கை தான். நம்ம இப்ப நம்ம உலகிலாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட, நம்மளுடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வந்து இறை மொழி எனக்கு கேட்டதுன்னு சொன்னோம்னா நம்ம அதை நம்புவோமா, இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஒரு கோளாறுன்னு நினைப்போமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆனா அந்த கலக்கம் நபிகளிடம் உடல் நடுக்கத்தின் மூலமாக இருந்தது. ஆனா கதீஜா அம்மையாரிடம் அது இல்லை. ஏன் இல்லை, எப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா தான் அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஒழுக்கத்தீலராக, ஒரு நம்பிக்கையாளராக, உண்மையை பற்றி தவிர வேறு எதையுமே எப்பொழுதுமே எக்காலத்திலும் பேசாதவராக இருந்த ஒரு வாழ்க்கை தான் அந்த அம்மையாருக்கு. இவர் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், அது இறை மொழியாகத்தான் இருக்கும். இது வேறு கற்பனையோ வேறு பொய்யோ கலக்கிறதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற முடிவுக்கு வந்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார்கள். அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புரையை நம்ம நபிகள் நாயகம் துவங்குகிறார்கள். சரி, இதற்கு மேலே நம்ம பார்த்தோம் என்றால், இறை தூதர்கள் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமய வாழ்க்கை இருக்கும். இப்படி சாமி கும்பிடு, இப்படி அந்த ஜிஹாத் பண்ணு, இல்ல நமக்கு அந்த ஈகையை செய், ரம்ஜான் நோன்பை கடைப்பிடி, தொழுகையை கடைப்பிடி, இப்படி என்று அந்த மதத்தின் சார்ந்த கடமைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு வாழ்வியல் நெறின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு மத வாழ்வுக்கான வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கும். ஆனா நபிகள் நாயகம் அதை மட்டும் சொல்ல, நபிகள் நாயகம் மட்டும் சொல்ல, திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கின்ற இறை தூதர்கள் எல்லோருமே வெறும் மதத்திற்கான வாழ்க்கை அதையும் கோருகிறார்கள். அந்த வாழ்க்கையோடு நிறுத்தவில்லை. சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், யாருக்கும் நீ அடிமை இல்லை, நீயும் யாருக்கும் அடிமைப்படுத்தாதே என்ற தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனக்கே 1500 1600 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு நம்ம வளர்ந்த நாடுகளாக கருதுகின்ற மேலை நாடுகள் எல்லாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட அடிமைகளை வைத்திருப்பது ஒரு சட்டப்பூர்வமாகவே வைத்திருந்தார்கள். இதை சிந்திச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு பண்பாட்டை அடிமைகள் வைத்துக் கொள்ளலாம்ங்கிறத சட்டமாக வைத்திருந்த காலத்துக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் நீ யாருக்கும் அடிமை இல்லை, நீயும் யாரையும் அடிமைப்படுத்தி விடாதே அப்படிங்கிற தெளிவான சமூக கோட்பாட்டை சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றத்தையும் அந்த சமூகத்தையும் கட்டமைத்து கொண்டு போகும் பாருங்க. இந்தியாவில் கூட அந்த இந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 650 கிலோமீட்டர் அகலத்திற்கும் பல பெரிய நகர நாகரிகம் இருக்கிறது. அவ்வளவு நாகரிகத்திலும் அரசன் என்பது தனியாக ஒரு மாளிகையே இல்லை. எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி எல்லா வீடுகள், எந்த வீடுலையுமே கதவு என்று ஒன்று இல்லவே இல்லை. அனைத்து வீடுகளும் திறந்து இருக்கின்றன. எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கின்றன. அரசன்கிறதோ மேட்டு குடிமக்கள்ங்கிறதோ அதிக அதிகாரம் படைத்தவர்கள் அதிக செல்வாக்குடன் சுகபோகத்துடன் வாழ்ந்ததற்கான வரலாறு அந்த 1900 சதுர கிலோமீட்டர்ல இருந்த நகர நாகரிகத்தில் இல்லை. அப்படி இருந்த இந்தியாவில் கூட ஒரு எவ்வளவு பல 4000 ஒரு 2000 வருடங்களுக்கு பிறகு அடிமை முறை இந்தியாவில் கூட வந்துவிட்டது. ஆனால் அங்க அரேபியாவில் பாலைவன பகுதி வாழ்க்கை முறை மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல கூட என்றும் அதை கடைபிடித்து வருகிறார்கள் என்றால் அது நபிகள் நாயகன் ஒழுக்கத்தில வார்த்தைகள் என்றும் நடைபெறும், என்றும் அது சிறப்பாக நிற்கும், என்றும் அது செயல்படும். ஏன்னா சொல்வார்கள், அந்த நபிகள் நாயகம் சொல்வதாக சொல்வார்கள், ஒரு பெண் வருவாள், அவள் கையில் தங்க காசுகளை வைத்துக் கொண்டு யாசகம் கேட்பாரை தேடி அலைவார், கிடைக்க மாட்டார்கள் சொல்றாரு. அது நடந்தது. இந்த பாலைவனம் பொன்கொழிக்கும் நாடாக ஒரு காலத்தில் மாறும் சொன்னாங்க. எதை வச்சு அதை நம்ப முடியும்? அந்த காலத்துல சொல்லி இருக்கிறது அந்த இறை ஆற்றலாக சொல்லப்பட்டால் தவிர வேறு எந்த வகையிலும் அது ஈடேறுவதற்கு அதற்கு சாத்தியமே கிடையாது. இது எல்லாம் நிறைவேறுகிறது என்றால் அவரது வாழ்க்கை முறை ஒரு ஒழுக்கத்தினராக ஒழுக்கமாக இருந்தது. அது சமூகத்திற்கான ஒரு வழிமுறைகளையும் சிறப்பான வாழ்வியல் நெறிமுறைகளையும் எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. அதே மாதிரி உயிர்களுக்கு ஒரு அரசா அங்கமானது, ஒரு மதமானது, உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதோட நிறுத்தவில்லை நபிகள் நாயகம் அவர்கள். கண்ணியத்திற்கும் நம்பிக்கையையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த சமுதாயமானது கண்ணியம் ஒவ்வொரு அந்த நாட்டு குடிமகனின், அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காதவனாக இருந்தாலும் சரி, படித்த பண்டிதனாக இருந்தாலும் சரி, பாமர எழுத்தறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவருக்கும் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அவரது நம்பிக்கைகளும் போற்றி பேணப்பட வேண்டும்ங்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த தத்துவம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, நம்ம இப்ப அதை அதெல்லாம் இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம்னா இன்னும் 25 ஆண்டுகள்ல 2050ல இதெல்லாத்தையும் நம்ம சாத்தியமாக்கணும். எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, இதெல்லாம் 2050ல இன்னும் 25 வருடங்கள் கழித்து இதெல்லாம் செயல்படுத்திடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவரு 1500 வருடங்களுக்கு முன்னால சர்வ சாதாரணமாக சொல்லி செயல்படுத்தி சென்று இருக்கிறார் என்றால் அவரது ஒழுக்கமான வாழ்க்கை முறைதான் அதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது. எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அடுத்தாற் போல எங்களது வேதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஏழையும் பணக்காரனும் இந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதாவது முற்பிறவின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் கூட அந்த முற்பிறவி பயனாலோ கல்வியாவனாலோ ஏழையும் பணக்காரனும் இல்லை, தெளிவாக சொல்லப்படுகிறது. உலகியலும் வாழ்வியலும் இரு கைகளாக கொண்டவர்கள் தனக்கு சாதகமாக சமுதாயத்தை மாற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இந்து வேதம் சொல்கிறது. அதையே தான் நபிகள் நாயகமும் சொல்லுகிறார்கள். அநீதி, சுரண்டல், ஏற்றத்தாழ்வு, தீமை இவை அனைத்துமே ஒழிக்கப்பட வேண்டும்.
ஏற்றத்தாழ்வு எந்த வகையில் இருந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இறைவன் கொடுத்தது இந்த ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. ஏழையும் பணக்காரனும் நீ செஞ்ச பாவத்தாலோ புண்ணியத்தாலோ வந்ததுங்கிறத இந்து மதமும் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன சொல்கிறது என்றால், உலகியலும் வாழ்வியலும் இரு கைகளாக பெற்றவர்கள் யாருக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு செல்வாக்கை உருவாக்கும் வல்லமையும் வலிமையும் ஆற்றலும் திறமையும் இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு ஏழை பணக்காரனை உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்றால் இந்து வேதம். அதையே தான் நம்ம நபிகள் நாயகமும் அநீதி, சுரண்டல், ஏற்றத்தாழ்வு, தீமை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொன்று, அனைத்தையும் ஒழிப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்றும் சொல்கிறார். நல்ல பாருங்க, அதற்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அதையே தான் இந்து வேதத்திலே என்ன சொல்லி வைத்திருக்கிறது என்றால், அரிசியும் பருப்பும் இனிப்பும் தனியா தானே இருந்து ஒரு சுவைமிக்க பண்டமாக, சுவைமிக்க சாப்பாடாக, உணவாக மாறாது. நம்ம தான் அரிசி எடுக்கணும், இடிக்கணும், வெள்ளத்தை எடுக்கணும், பாகா காய்க்கணும், எல்லாத்தையும் பாக்கி ஒரு சுவைமிக்க உணவாக மாற்ற வேண்டும். அதற்காக அநீதி வரும். அநீதியையும் தீமையையும் எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் போராட வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சென்றிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்துச்சமொழி நாகரிகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு மறைந்து விட்டது. அடிமைகளை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது ஏறத்தாழ 1500 ஆண்டுகளாக இந்த கோயிலுக்குள்ள நீ வராத, அதுக்குள்ள நீ வராத அப்படிப்பட்ட ஒரு சூழலும் உருவாகிவிட்டது. ஆனா இந்த இடத்துல நபிகள் நாயகம் அவர்கள் அது மாறாது இருப்பதற்கு காரணம், தீமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் மாற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அதை எதிர்த்து போராட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்பதை தெளிவாக வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதும், அதை வழிமுறைகளை பின்னால் வருபவர்கள் பின்பற்றியதும் தான் அதற்கு அந்த சீரழிவு இல்லாமல் அதை ஒரு சீரான வழியிலே கொண்டு போனதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன். அதே போல குல ஆட்சி முறை கூடாது. யார் நல்ல ஆட்சி புரிகிறார்களோ, ஒருத்தருக்கு பல குழந்தைகள் இருந்தாலும் எந்த குழந்தை அதை இந்த ஆட்சிக்கு சரிப்பட்டு வருங்கிறத பார்த்து செய்ய வேண்டும்ங்கிறது தான் நபிகள் நாயகத்தின் கருத்தாக இருக்கிறது. நம்ம சோழ பரம்பரையை, சோழ ஆட்சியை எடுத்துக்கொண்டால் குடவோலை முறையிட்டு இன்றைய மக்களாட்சி முறை அன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்காக இதை ஒன்றொன்றும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், அடிப்படையில் அனைத்து மதங்களும் ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதனால் சமூக நல்லிணக்கம் எளிதிலே நம்மளால உருவாக்கப்பட்டுவிடும். நம்ம அந்த மதங்களின் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால், நான் நேற்று இதெல்லாம் உரையை தயாரித்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் அவர்கள் இங்க வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, அம்மா இஸ்லாம்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறதா, இது ஒரு சிறந்த நூலாக இருக்கிறது, இதனால இவ்வளவு நான் படிக்காம விட்டு போய்விட்டேன் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிகிறது. ஏன்னா எங்க அப்பா காலையில எந்திரிச்ச உடனே திருநெல் பூசிட்டு தான் எல்லா செயல்களையும் செய்வார்கள். அப்படி இருந்தா கூட இஸ்லாம்ல இவ்வளவு இருக்குதுன்னு சொல்வதற்கு அவர்களுக்கு ஆள் இல்லை. நான் கூட சொல்லாம விட்டுட்டேன்னா அப்ப நான் தான் என்னதான் யோசிச்சேன், இதெல்லாம் நம்ம சொல்லி இருக்க வேண்டுமே, நாம தானே சொல்லாமல் விட்டு விட்டோம் யோசிச்சேன். அப்படி எல்லாம் ஒவ்வொரு கட்டையத்தில் இது எப்படி சொல்லிட்டு இருக்கு, இது எப்படி அழகா சொல்லி இருக்கு பாரு, இது எப்படி சொல்லிட்டு இருக்கு பாரு, நம்ம என்னமோ நடத்திட்டு இருக்கிறோமே ஒரு கருத்து மாற்றத்தை அவர் ஒரு 15 நிமிடத்துல ஒரு புத்தகம் உருவாக்கி இருக்கிற முடியுது என்றால் அது ஒரு வேத புத்தகமாகத்தான் இருக்க முடியுமே தவிர, இறையாற்றலால் அருளப்பட்டதாகத்தான் இருக்க முடியுமே தவிர, வேறு ஏதாலையும் ஒரு 15 நிமிடங்கள்ல இப்படி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி இருக்கவே முடியாது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாற் போல இன்னொன்னு, அதாவது நபிகள் நாயகத்திற்கு நபிகளாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒழுக்க சீலராக வாழ்ந்தார்கிறது ஒரு பெருமைன்னு பார்த்தோம். இன்னும் நபிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 2 அபூஜகல்ங்கிறவரு என்ன சொல்கிறார், நபிகளே நீங்கள் பொய்யுரைப்பவர் அல்ல. அவர் யார் சொல்றாரு, நீங்கள் சொல்வது பொய்யுரை, ஆனால் நீங்கள் பொய்யுரைப்பவர் அல்ல. அதாவது நபிகள் நாயகம் சொல்கின்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நிச்சயமாக நீ பொய் சொல்லக்கூடியவர் அல்லங்கிறத கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் சொல்லும் பொழுதுதான், அதுவும் சமகாலத்தில் இருக்கிறவங்க இல்லையா, இன்னைக்கு நம்ம 1000, 1200
வருடங்களுக்கு பிறகு இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி விட்டது. இதை இப்ப நம்ம அவரோட ஒழுக்கத்திலிருந்து பாராட்டுவதை விட அன்றைக்கு அபூஜஹல் அவர்கள் உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் நீ பொய்யுரைப்பவர் அல்லங்கிறது சொன்ன அந்த வாக்குதான் நிச்சயமாக என்றென்றும் காலகாலத்திற்காக நம்மால் உணரப்பட வேண்டியது. அதே மாதிரி தான் ஹெராக்லியஸ் அந்த ரோமானிய மன்னனிலிருந்து ஆளை அனுப்பி இவரை பற்றி நபிகள் நாயகத்தை பற்றி விசாரிக்க சொல்கிறான். அபு சுப்யான்கிறவரு விசாரித்து சொல்கிறார். மன்னர் கேட்கிறார், இவர் எந்த கருத்துக்களை சொல்கிறார்? இறைவனின் கருத்துக்களை சொல்கிறார். அது வளர்ந்து கொண்டிருக்கிறதா, தேய்ந்து கொண்டிருக்கிறதா? வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் பொய்யுரைப்பவரா இல்லைன்னு நம்ம சுப்யான் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஏன் இதுவரைக்கும் இனிமேலும் கூட அதை மறுப்பவர், நபிகள் நாயகம் சொன்னதை மறுப்பவர் தான் சுப்யான் அவர்கள். ஆனா அவரே சொல்றாரு, இவர் மோசடி செய்பவரான்னு கேட்டா இதுவரை இவர் மோசடி செய்யவில்லை, இனிமேலே எனக்கு தெரியாதுங்கிறார். அப்ப கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர்கள், அவர்களை ஒழுக்கத்தில் என்று சொல்றதுல எந்த பெருமையும் கிடையாது. 1500 வருடங்களுக்கு வேற்று மதத்திலிருந்து நான் வந்து சொல்றது அது பெருமை கிடையாது. ஏன்னா எங்க மதமும் அதையே தான் சொல்லுது. ஆனா அவருடன் வாழ்ந்த சமகாலத்துல வாழ்ந்தவர்களுக்கு, குழந்தை பருவத்திலிருந்தே அவரை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பவுமே அவர் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க தோணாது. எதிர்கருத்தை, மாற்று கருத்தை உடையவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு சிறந்த ஒழுக்கத்திலராக வாழ்ந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அதாவதுங்க சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ரொம்ப நேர்மையாளனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து ஒரு கல்லூரியில் தான் பேராசிரியராக இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து எங்கேயுமே கையூட்டு, அரசாங்கத்தில் தான் வேலை பார்த்தேன், கையூட்டு பெற்றதில்லை அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா என்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, என்கிட்ட எவரும் கையூட்டு கொடுக்க போறது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு கையூட்டு வாங்கலாங்கிறது பெரியது இல்ல. அரசாங்கத்துல பதவி வகித்துக் கொண்டு அந்த சைனிக் அத்தாரிட்டி கையெழுத்து போடும் அதிகாரத்தை வச்சுட்டு அவர் நேர்மையாக இருந்தால் தான் அதுல தவறு. அதே மாதிரி ஒழுக்க சீலன் என்பது சாதாரண நாட்களிலோ ஒரு தளபதியாக இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு ஆட்சியாளராக இருக்கும் பொழுதோ ஒரு இறை தூதராக இருக்கும் பொழுதோ இருக்கிறதுல ரொம்ப கடினம் கிடையாது. ஆனா அந்த போரோட நீங்க பாருங்க, இங்க 313 பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் 1000 பேர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மடங்கு அளவுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலையும் 2 பேர் அங்கிருந்து வந்து நபிகள் நாயகம் அவர்களே உங்களுடன் நான் சேர்ந்து போரிடுகிறேன்னா அவங்க ஏற்கனவே அந்த எதிர்ப்படையிட மாட்டி நான் வந்து போரிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். அப்ப 300 பேர் இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை, இறையெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா ஒப்பந்தத்தை மீறிய 2 பேரை வச்சா உன்னையும் நரகத்திலே தள்ளுவேன், நானும் ஒப்பந்தத்தை மீறலாம்ங்கிற ஒரு தவறான வழிகாட்டியையும் உருவாக்கி கொண்ட எவ்வளவு பெரிய சிக்கலான நேரம். வெற்றி தோல்வி அடைந்து விட்டால் வெறும் ஒரு போர் மட்டும் தோல்வி அல்ல, கொள்கையில் தோல்வி அடைந்துவிடும். அத்துடன் அது மொத்தமாகவே எல்லாம் வீழ்ச்சி அடைந்துவிடும். அந்த நேரத்தில் கூட ஒழுக்கத்தை ஒரு சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். அது தான் சொல்ல சொல்ல இல்ல, தன்னுடன் வருபவர்கள் சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த சிக்கலான நேரத்திலையும் பின்பற்றுவதுதான் அவரது ஒழுக்கத்திற்கும் ஒழுக்க சீலர்களுக்கும் அது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு செயல்கள் வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து வாழும் பொழுது நிறைய செல்வங்கள் படைத்தவராக இருக்கிறார். அந்த செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு அதை வச்சு நிறைய நல்லது செய்து கொடுக்கிறார். அப்படி நல்லது செய்து கொண்டிருக்கிற போது அவர் சொல்றார், இறைவன் எனக்கு ஏராளமான பொருட்களை கொடுத்தார், அந்த பொருட்கள் மூலமாக நான் பலருக்கு நன்மை செய்திருக்கிறேன், இப்ப எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப குர்ஆன் சொல்கிறது, நேர நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு தானே போனோம், இறைவன் கொடுத்த பொருளை நல்லதுக்கு செயல்பட்டா போனோம். அப்படி போகணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏனென்றால் நீர் எதற்காக அந்த
பொருளை மக்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் உனக்கு புகழ் வேண்டும் என்பதற்காக செய்தீர்கள். இறைவனது மேன்மை வெளிப்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு பொருள் கொடுக்கப்பட்டதே தவிர நீ புகழ் அடையணுங்கிறதுக்காக கிடையாது. நீ புகழ் அடையணும்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒரு செயலை செய்கிறார், அந்த செயலின் பயனை நீயே எடுத்துக்கொண்டு விட்டாய். அப்ப அந்த செயல் உன்னை சொர்க்கத்துக்கு சுகாதாரத்திற்கு எடுத்து செல்லாது. இறைவனது மேன்மை வெளிப்படுவதற்காக நீ அதை செயல்படுத்தி இருந்தியா என்றால் அப்பதான் உனக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இது படிக்கும்போது இந்த தடவை தான் குர்ஆனை நான் பல முறைகள் படித்திருக்கிறேன். இந்த தடவை தான் படிக்கும்போது அல் அமீன், அஸ்ஸாதி, அன்சாரி இத மாதிரி வார்த்தைகளுக்கு எனக்கு பொருள் கிடைத்தது இப்பதான். நான் உங்களுக்கு பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து நான் நல்ல நல்ல பேர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அசாதிக், சித்திக், அன்சாரி எல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் பேருக்கு பொருள் என்னன்னா எனக்கு தெரியாது, அந்த நண்பர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெயரின் பொருள் என்னன்னு பாருங்க. அன்சாரி எல்லாம் பாருங்க, ஆதரவளிப்பவர். ஒரு மனிதன் வாழ்வதற்கு காரணமே பிறருக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்தான். அப்ப அன்சாரிங்கிற வார்த்தை அந்த பெயர் அவர் எப்படி ஒரு உன்னதமான பெயரா இருக்கிறது. ஆனா நம்ம அவருக்கு பொருள் சொல்லிக் கொடுக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியல. தயவு செய்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அந்த பொருளை சொல்லிக் கொள்ளுங்கள். அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட பெயரை உடையவர் நீ எப்படி ஆதரவளிக்கிறமாக இருக்க வேண்டும்ங்கிறத அவருக்கு இளமை பருவத்திலேயே சொல்லிக் கொடுங்கள். அதே போல அவர்கள் அந்த வரலாற்று நிகழ்ச்சிகள், இந்த இடத்துல யாரு அன்சாரியாக திருக்குறானில் குறிக்கப்படுகிறது, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய பண்புகள் என்னங்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு வரலாறாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக இளைஞர்களை அவராலும் திசை திருப்பி விட முடியாது. அவர்களுக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஏதோ கடமைக்காக திருக்குறானை வாசிக்காமல் அந்த பொருளுக்காகவும் அதுல என்னென்ன செல்வங்களும் கத்துவம் முத்துக்களும் இருக்கின்றனங்கிறதுக்காக அவர்கள் ஊன்றி படிக்கப்பட்டு துவங்கி விட்டார்கள் என்றால் நிச்சயமாக நல்லிணக்கம் எளிதாக உருவாகிவிடும். அதனால பெயருக்கு பொருளை கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் என்ன அர்த்தங்கிறத சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி இந்த நபர் இது திருக்குறான்ல என்ன, யார் வாரா, அவரோட வரலாற்று நிகழ்வு என்ன, அதன் முக்கியத்துவம் என்னங்கிறதை சொல்லிக் கொடுங்கள். தன்னுடைய பெயரை உடையவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் மக்களுக்கு தெரிந்தாலே போதும், அவருக்கு திருக்குறான் பால் ஈர்க்கப்படுவார்கள். இஸ்லாத்தின் கருத்துக்களை எல்லாரும் தான் பின்பற்றணுங்கிற அந்த ஆர்வத்தை உருவாக்குங்கள். மற்றபடி இதெல்லாம் நடந்தால் நிச்சயமாக சமூக நல்லிணக்கம் உருவாகும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.